உங்களில் என்ன மட்டுமே இருக்கு. அது மாதிரி கிரகம் இருந்தால் ரெட்டை. கிரகத்துக்கு என்ன ராசி? மகர ராசி. நல்லா கொடுக்காரு முடியுமா? வெந்தயம் வாங்குறீங்களா? நல்ல வெந்தயம் கிடைக்கே. நல்ல வெந்தயம் எனக்கண்ணு இருக்கீங்களாம்ல? இருக்காம்ல? அப்படித்தே இருக்கா? நல்லா வாய திறந்து சொல்லுங்க. அம்மாட்ட சொல்றதுக்கு என்ன? அப்படித்தான் அப்படி இருக்குன்னு ஆத்தா சொல்கிறா. அதே நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்ல முடியுமா அவன் வாழ்க்கையே? பிள்ளையாரையும் குடிவியாப்பா? கடைசி எத்தனை பிள்ளையார் வராது சரியா? பிள்ளையார் வர கண்டதே பிள்ளையார் கும்பிடுறியான்னு கேட்குறீ. இல்லாட்டி நான் இப்படி சும்மா அவனை பிள்ளையார் கும்பிடுறியான்னு இப்படி கேட்க முடியுமா? பிள்ளையார் ஒத்தாசம் தான் இருக்கும். அதனால் அவர் வராது சரியாப்பா? இப்படி இருந்தா அது இப்போதைக்கு காப்பு அப்படித்தே இருக்குது. ஆனால் நல்ல வளமாகிட்டு நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. அக்கனா அவர்கிட்ட உட்காந்துருக்குது. 3 பக்கமே அடைச்சிட்டு உட்காந்துருக்குது. அப்படித்தே சரியா? நீ எப்படி வேணாலும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரலாம், வெத்தலை வாங்கிட்டு வரலாம். உங்கள் நிலைமை என்னவோ அதைத்தே வெத்தலையே எலுமிச்சம்பழத்துலேயும் சொல்லலாம் தான் சரியா? ஒரு புள்ளி இருக்குது. அது யாருன்னு ஆத்தா அருளில் சொல்லுவான் சரியா? பிடிச்ச திருநூரில் உங்களுக்கு தெய்வத்தாசை காண்பிப்போம். அத்தா ஐஸ்வரி தாய் மாதிரி தாய் உங்களுக்கு அவள் குலதெய்வம் ஒத்தாசை இருக்காத்தா இருந்தால் திருநூறு உடையக்கூடாது தாய். அஸ்தியாருமே ஆடிக்கிட்டு இருக்கு சரியாப்பா? அஸ்தியாருமே சரி. அந்த பக்கம் இந்த பார்க்க தெரியுதா திருநூறு உடஞ்சிருக்குது? திருநூறு உடையக்கூடாதுல்ல, ரெட்டையாக நிற்கிது. ரெட்டையாக நிற்கக்கூடாது. தெய்வ ஒத்தாசை ஒத்தையாக வரணும் சரியா? பிள்ளையாரப்பா கும்பிட்டீங்க. விநாயகர் வர முடியுது. விநாயகர் இருக்கார் அவங்க ஒத்தாசை சரியா? நல்லா இருக்குதுல்ல திருநூறு அப்படியே. அதனால ஏன்னா உங்கள் கும்பிட்ற தெய்வம் பெண் தெய்வம் மறைஞ்சதே வந்தாங்க. பிள்ளையார் வந்து தச்சுருவா இருந்தார் சரியா? சரி எதுவாக இருந்தாலும் ஆத்தா வந்து அருளில் சொல்லட்டும் உங்களுக்கு. இப்போ இதில் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு?